அருகே வா கண்மணியே புரியாத என் வலியே பொய்யாக முடியாது நம் உறவே அருகே வா கண்மணியே புரியாத என் வலியே பொய்யாக முடியாது நம் உறவே ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு உன் உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு உன் ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு உன் உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு அடங்கா சக்தி ஒன்று சாமி ஆடுது தொடங்கா புள்ளி ஒன்று புது பயணம் போகுது அருகே வா கண்மணியே புரியாத என் வலியே பொய்யாக முடியாது நம் உறவே தேங்க்யூ இது ரகுதாத்தா படத்தில் வர ஒரு லவ் சாங் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பாட்டை பண்ணது இந்த பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன் ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் திஸ் ஆல்பம் ஃபார் லெட்டிங் மீ மேக் திஸ் மியூசிக் திஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக் தட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் அதை கேட்காம எல்லா காமன் பீப்புளும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ஆர்ட்டில் கிடைக்கிற ஒரு பெரிய கிக் ஸோ அந்த கிக்கை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ as usual அமையணும் body of work very happy to see you ma'am on to the stage please without any delay மேம் உங்களோட ரசிகர்கள் ஒரு 4 பேரை மேடைக்கு ஏற்றுறோம் உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு அதனை தொடர்ந்து நீங்கள் பேசலாம் கேன் வி ஹாவ் தி ஃபேன்ஸ் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிடுச்சு இன்னொரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால் மன்னிக்கவும் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ரகு தாத்தா ஆடியோ லான்ச் இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பித்தது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க சுமன் வந்து ஃபஸ்ட்டு நரேட் பண்ணும்போது அவர் நரேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிருவார் அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பார் பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பார் என்ன இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக அந்த ஃபுல் நரேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசிட்டு சொன்னேன் முதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டதில்லை ஸோ இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பட் எனக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ இன் ரகு தாத்தா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஏன் ஐயோங்கிறீங்க அண்ட் உங்களோட டெபியூ டைரக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வி ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம் தேங்க்யூ சுமன் தேங்க்யூ அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச் விஜய் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் யூ டூ தே ஆர் கிரேட் அண்ட் உங்களோடதுலேயும் ஹொம்பாலே தமிழுக்கு வரதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ விஜய் அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிரகனூர் சார் அண்ட் கார்த்திக் கவுடா தேங்க்ஸ் டு ஹொம்பாலே ஃபில்ம்ஸ் அப்புறம் ஷான் இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஆல்பம் இது எல்லாரும் கேட்கணுன்னு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஆல்பம் இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேறு
ஜானரில் இருக்கும், ஒன்று ஒரு ரெகேவாக இருக்கும், ஒன்று ஒரு ராக்காக இருக்கும், ஒன்று ஒரு கானா பாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் அ ஜெம் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஷான். இதில் எனக்கு அவர் இப்போ பாடின பாட்டு அருகே வா அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் அது ஏதாவது விஷுவல் காட்டுறோமா? We are? Okay, I think they should because it's a very sweet song. So yeah, thank you Sean, thank you so much. Yamini கூட நான் ஆல்ரெடி சானிகா இதம் ஒர்க் பண்ணியிருக்கேன். So this is the second time. அது வேறு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படம். அண்ட் இது திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு வேறு மாதிரி ஒரு கலர், வேறு மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் to have a woman in the team, and we have a woman DOP. அவங்களுக்கு thank you so much Yamini. And Riya, thank you so much. Thank you Riya. So we have a lot of women in the team. அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம், அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. Thank you Riya, and thank you Purnima did the costumes for the entire film, and Shruti Manjari did my costumes. Thank you so much Shruti. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. And apart from that, all the actors நான் ஜஸ்ட் பார்த்து சொல்லிக்கிறேன் because I don't want to miss anyone. And yes, T.S. Suresh sir, editor, our where is he? Oh, hi. என்ன சார் ஆச்சு? ஓ ஓகே அப்புறமா கேட்குறேன், சாரி. ஓகே, ஸோ ஹி வாஸ் தேர், ஷூட்டில் இருந்தார் சார். தேங்க்யூ சார். அண்ட் அப்புறம் நம்ம காஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் இல்லை, அவர் இங்கே வந்திருக்கணும். மிஸ்ஸிங் ஹிம். அவர் என்னை பொம்மைன்னு தான் கூப்பிடுவார். இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் அவரோட சென்ஸ், டைமிங் சென்ஸ், அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ், டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்தில். இட் இஸ் அ காமெடி, ரைட்? இட்ஸ் அ காமெடி ட்ராமா. அண்ட் படத்தை பற்றி அதான் இந்த ஐ நோ சுமன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன், ஒரு தடவை நானும் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயந்தான். பேபி ஜான் வருது, டிசம்பரில் ஹிந்தி படம் வருது, இங்கே ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. இது அட் தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசரில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இது பொதுவாக திணிப்பை பற்றி தான், பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது. ஸோ எல்லா விதமான திணிப்பை பற்றி இது ஒரு சின்ன மெசேஜ். ஃபுல்லாக கை தட்டிடுங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ப்ரீச்சி. இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், பெண்கள் மேலே இருக்கிற திணிப்பு. அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஹிந்தி எடுத்து இந்த கதையை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு சுமன். ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பாலிட்டிக்கல் இதுவோ ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. யூ வில் ஆல் ஹேவ் ஃபன். திஸ் இஸ் அ மேட் ரைட், திஸ் இஸ் அ காமெடி ட்ராமா. போய் சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம், அந்த மாதிரி ஒரு படம் இது. ஒரு குவிக் Q&A, ஏதாவது கேள்விகள் இருந்தால் சார்கிட்ட கேட்கலாம். அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். புரியல சார். Why the title Raghutaatha? Why not? ரகுதாத்தா ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. எங்க பாக்யராஜ் சார் படம் ஏக் காவ் மே ஏக் கிசான் ரகுதாத்தா. ஹிந்தி கற்றுக்கணும், வேற என்ன? இதை விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வேற என்னங்க கொடுக்க முடியும் டைட்டில்ல? கரெக்டா? ஓ, நீங்க கோவமா கேட்டீங்களோன்னு நினைச்சேன்னா. எதுக்கு ரகுதாத்தா, எதுக்கு அப்படி கேட்டார் அவரு. பாட்டி யாரு? தாத்தா யாருன்னு கேளுங்க, சொல்றேன். பாட்டிலே இருக்கீங்களே நீங்க. தாத்தா தான் எம்எஸ் பாஸ்கர் சார் தான் தாத்தாங்க சார். பார்ட்டியா பாட்டியா எனக்கு புரியல. பாட்டி இல்லை. ஆக்சுவலா
தமிழ்நாட்டில் வந்து இந்தி வந்து திமுக தான் எதிர்ப்பு இங்கே திராவிட கழகம் பண்ணுச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்க தமிழர்களை சொல்கிறீங்களா ஹிந்தி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அவனுங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் இப்போ ஹிந்தி சொல்கிறீங்கல்ல, ஹிந்தி வெளியில் வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஹிந்தியை பற்றி இல்லை, ஹிந்தி திணிப்பை பற்றி. ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திணிப்பு, நாட் ஆன் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கோங்க, சைனீஸ் கற்றுக்கோங்க, ஜாப்பனீஸ் கற்றுக்கோங்க, உங்கள் இஷ்டம். பட் ஆனால் வந்து திணிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 1938லேருந்து போராடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகே, ஸோ த ப்ராப்ளம் வந்து ஹிந்தியோட கிடையாது, எந்த மொழிகளும். ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஷுட் ஹேவ் அ ப்ராப்ளம். திணிப்பு தான் பிரச்சனை. இந்த படம் திணிப்பு பற்றி. ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. ஏன் இப்படி மாட்டி விட்றீங்க? இல்லை ஆதரவான்னு கேட்க வந்தேன். இல்லை நான் வரல அந்த ஆட்டைக்கு. சார், கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை. அவங்க வந்து எப்படி நடித்தாங்க, நிறைய ரீடேக் பண்ணாங்களா, எந்தெந்த இதில் எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? நான் என்ன சொல்லிட்டேன் கீர்த்தி? No, to be honest, she's look, ஸ்டார்டிங்கில் வந்து அவங்கள ரெண்டு பேரும் தெரியாது. ஸோ இனிஷியலி இட் வாஸ் லைக் வெரி ப்ரொஃபஷனல், பட் ஷி பிகேம் அ ஃப்ரெண்ட் ஐ திங்க் செகண்ட் ஷெட்யூல்லேருந்து. அண்ட் ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர் who makes her co-stars also very என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுள். அண்ட் அதானே சொல்ல சொன்னீங்க? No, jokes apart, she's a fantastic actor. I mean, I don't have to say it. I'm already prove பண்ணிட்டாங்க. And also it's 10 years of Kirti, no? Can we have a big round of applause for that? Thank you. சார், கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ ஹிந்தி படம் நடிச்சிட்டு இருக்காங்க. யாருங்க? கீர்த்தி சுரேஷ். சரி. இதில் வந்து ஹிந்தியை எதிர்க்கிறாங்க. ஹிந்தி எதிர்க்கல, அதான் இல்லை, ஹிந்தி கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லைங்க, அதான் இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆம்பளை வேஷத்தில் நடிப்பாங்க. அப்போ அதனால வந்து அவங்க ஆம்பளை ஆகிடுவாங்களா? இல்லைல்ல, ஆக்டரோட வேலையாக அதுதானே. ஆக்டரோட வேலை அதுதானேங்க. ஹிந்தி ஆகட்டும், சைனீஸ் ஆகட்டும், வாட் இட் டசன்ட் மேட்டர் ஐ திங்க். பட் ஆல்சோ இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்த்து இல்லைங்க, திணிப்பு எதிர்த்துது. ஹிந்தி திணிப்பு இது வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஹிந்தி மொழி கூட யாருக்கு பிரச்சனை இருக்குது? யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இங்கே யாருக்காவது ஹிந்தி மொழி கூட பிரச்சனை இருக்கா? இல்லைல்ல. யாராவது உங்களை வந்து நீ இது கற்றுக்கிட்டே அது ஹிந்தின்னு இல்லை எதை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொன்னால் வந்து அதை எதிர்ப்பீங்களா மாட்டிங்களா? அதே மாதிரி தான் எதுவும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த லாஜிக் தேர். வந்துச்சு சார். யூ விட்டுருந்தாங்க சார். உங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு. ஏன்னா இந்தி எதிர்ப்பு நிறைய போராட்டம் நடத்தி நிறைய உயிர் புலிகளை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சா ஆபீஸ் பக்கத்தில் இருக்கு, திமுக ஆபீஸ், அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்லை அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அவங்க சார்பா ஏதாவது எதிர்ப்பு வருமா? அந்த மாதிரி சீன்கள் இதில் இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ ப்ளஸ் ஆல்சோ அவர் நம்ம உதயநிதி சார் கூட அதானே சொன்னார். அவரே சொன்னார். இதே கேள்வி தான் யாரோ கேட்டாங்க அவரை. நீங்கள் தானே அது? வெரி குட். கேன் வி ஹேவ் a big round of applause for him? ஓன்ட்டே வந்து கலாய்க்கிறீங்க பாருங்க என்ன திருப்பி. இல்லை, அவர் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். ஸோ எனிவே தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? ஹலோ மிஸ்டர் சுமன். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஹிந்தி மூவிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டீசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஹிந்திக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கு டீசர். அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. உங்களுக்கு பர்சனலாக ப்ரொஃபஷ்னலாக வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைடில் இருந்து? இந்த டீசர் பார்த்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, அதை நான் கண்டுக்கல. டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. டீசரோட ஐடியாவே அதுதான். இட் இஸ் சப்போஸ் டு ப்ரொவோக் சம் இன்ட்ரீக் இன் யூ. ஸோ டீசர் படம் கிடையாது அது. வந்து என்ன இது நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, இப்போ நம்ம போய் பார்க்கலாமா தியேட்டரில்? இட்ஸ் சப்போஸ் டு டூ தட். ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பற்றி எதுவும் பேச விரும்பலை. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் மேக் அ ஜட்ஜ்மெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப்.